சில கழக நிர்வாகிகள் தலைவர் முன்னால் பேச வேண்டும் என்று கேட்டபோது முதலில் பெண் நிர்வாகிகளை பேச வையுங்கள் என்று உத்தரவிட்ட தலைவர் எங்களுடைய தலைவர். அடுப்பில் வேகும் அரிசிகள் அல்ல, அகிலமாலும் அரசிகள் எங்க சிங்க பெண்கள். இதோ மகளிர் நிர்வாகிகளில் சேலம் மத்திய மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் செல்வி என் நந்தினி பி அவர்கள் வருகிறார். வாங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பொண்ணா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற சில பிரச்சனைகளை என் பார்வையில் நான் ஃபீல் பண்ணுறதை இந்த மேடையில் பேசணும்னு நினைக்கிறேங்க. சும்மா நார்மலாக ஆரம்பிப்போமா, ப்ராக்டிக்கலாக. இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கிட்ட டைரெக்டாகவே ஒரு கேள்விக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுறதை பார்த்துடலாமா? ஃப்ரீயாக பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்து மாதம் நாங்கள் 1000 ரூபாய் காசு கொடுக்குறோமே அப்படின்னு அதையும் பெருமையாக வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இங்கே இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க, பெண்கள் நம்ம நிம்மதியாக இருக்கிறோமா? பெண்கள் நிம்மதியாக இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டால் இப்போ இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா? ஃபர்ஸ்ட் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும்? பாதுகாப்பே இல்லை. பாதுகாப்பு இருந்தால் தானே நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும். பயந்து 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 டெய்லியும் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது சரியா இருக்குமா? இங்கே போனால் பாதுகாப்பாக இருப்போமான்னு அவ்வளோ கேள்வியோடு தான் நம்ம தினம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் டாஸ்மாக். தெருவுக்கு தெரு டாஸ்மாக்கை அவங்களே திறந்து வச்சுட்டு மாதம் 1000 ரூபாய் காசையும் கொடுத்தா அந்த காசெல்லாம் எங்கே போய்கிட்டு இருக்குது? இதெல்லாம் யார் தான் கேட்குறது? எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல. இது கூட பரவாயில்ல, இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, தைரியமாக நம்மளால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா? அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க. காலேஜில் பாதுகாப்பு கிடையாது, வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் எங்கேயுமே நிதானமாக ஒரு நிம்மதியாக வெளியில் நடக்க முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஆயிடுமான்ற பதட்டத்தோட எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டில் வாழ்கிற மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார பயந்து பயந்து மிருகம் கடிச்சிருமா, ஏதாவது பண்ணிருமா அப்படின்ற பயத்தோடயே வாழ்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க பொறுப்பான அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ பொம்மை அரசியலை பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது பத்தாததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம அன்புள்ள கனிமொழி அக்கா என்னமோ மற்றவங்க ஆட்சியில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எங்கடானா அக்கா ஆளையே காணோம். அக்கா கிட்ட டைரெக்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம். உங்கள் அண்ணா, அதாவது உங்கள் அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் ஏதாவது சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. எங்கள் அண்ணா இருக்காங்க, நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்கள் கஷ்டத்தையும் சரி பண்ணுறதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. நம்ம அண்ணா அவர்கள் 2026 வெற்றி தலைவராக ஆட்சிக்கு வரப்போவது உறுதி. அண்ணா இது ஏதோ சும்மா ஸ்டேஜுக்காக அரசியலுக்காக சொல்லலை, நிஜமாவே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அவசியம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தே ஆகணும். பெண்களாகிய எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். எங்களுடைய கடைசி ஹோப் நீங்கள் மட்டும்தான். தேங்க்யூ. வரவேண்டிய இடத்தில் வரவேண்டியவர்கள் வந்தால் எங்கள் பெண்களும் பாதுகாப்பாக வெளியே வருவார்கள். அந்த நாள் தொட்டுவிடும் தூரத்தில் காத்திருக்கிறது 2026. அடுத்து உறுப்பினர் சேர்க்கை அணியினுடைய மாநில இணை செயலாளர் வழக்குரைஞர் SN யாஸ்மின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம்ம வெற்றி தலைவருக்கு வணக்கம். நம்ம பொதுச் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையே நம்ம பெண்கள் பிரச்சனை தான். அதில் இந்த திமுக கவர்மெண்ட்டு அக்கறையே காட்டுறது இல்லைங்க. அவங்க கவனம் எல்லாம் அவங்க அப்பா மேலே தான் இருக்குது. நாங்கள் கேட்குறோம்,
நீங்க நம்ம பெண்களுக்கு அப்பாவா? எங்க இருந்து இதை காப்பி அடிச்சிங்க? எங்க வெற்றி தலைவர் மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களையும் பார்த்து சொன்னாரு, உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க நண்பன், தோழனா நான் இருப்பேன்னு. அதை பார்த்து தானே காப்பி அடிச்சிங்க. எங்க தலைவர் சொன்னதை நம்ம நாட்டு பெண்கள் எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம். ஆனா எங்களுக்காக எதையுமே செய்யாம அப்பான்னு சொல்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? யார் அந்த சார்னு இன்னும் கண்டே பிடிக்க முடியல. அதுல இவரு அப்பாவா? தலைவரே, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு உங்க கையில தான் இருக்கு. நம்ம நாட்டு பெண்கள் உங்க கூட தான் நிக்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வரணும், அதுதான் எங்க ஆசை. வாங்க தலைவரே, வழிகாட்டுங்க. உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கும். நன்றி, வணக்கம். இதுதான் எங்களின் சிங்க பெண்கள். பேசாத பேச்சை பேசுவார்கள், கேட்காத காதுகளுக்கு கேட்கும். இதுவரை வராத மாற்றம் தமிழ் நிலப்பரப்பில் வரும்.